வழிய விடு, நான் போகணும். நான் வழி விட்டதுனாலதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. நான் தான் ஆரம்பிச்ச இடத்துலயே நின்னுக்கிட்டு இருக்கேன். ஆனா காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. எங்களுக்கு வேலை இருக்கு. வண்டி எடுக்கிறியா? அப்போ எங்களுக்கு மட்டும் என்ன வேலை இல்லாம வெட்டியாவா இருக்கும்? ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஓடி போன குழந்தையால பாக்க ஜானகிய அமெரிக்கா அனுப்பியிருக்கியாமே. வார்த்தைக்கு வார்த்தை தாய் மாமா என் தாய் மாமான்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே. இப்போ அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் என்னாச்சு? வழிய விடு, நான் போகணும்னு சொல்றேன்ல. போறேன். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா போங்க. சத்தியம் என்னாச்சு? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வழிய விடு. அதான் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, அப்புறம் என்ன அவசரம்? இப்பவாவது என்கிட்ட பேசிட்டு போலாம்ல. ஏய், தப்பா பேசுன அவ்வளவுதான். அண்ணி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வழிய விடுங்க. ஏய், இப்போ என்ன சொன்ன? இன்னொரு முறை சொல்லு. வழிய விடுங்கன்னு சொன்னேன். ஆஹா, முதல்ல சொன்னல அந்த மாதிரி சொல்லு. அண்ணி, நாங்க போகணும் அண்ணி, வழிய விடுங்க. அண்ணின்னு கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உறவு முறை உனக்கு தெரியுது, ஆனா உன் அண்ணனுக்கு தெரியலையே. இப்பவும் நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா இங்கதான் எந்த பதிலும் வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, இப்ப வழிய விட போறீங்களா இல்லையா? ஏய், வாய மூடு. என்ன சத்தம்? என்னடா சத்தம்? உங்க அண்ணன் எதுக்கு தலகுனிஞ்சு நிக்கிறாருன்னு உனக்கு தெரியுமா? குற்ற உணர்வு. பிறந்ததுல இருந்து இவருக்காக வாழ்ந்தேன். இவரு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பவும் இவரு நினைச்சுதான் நான் வாழ்றேன். ஆனா என்ன பத்தி கவலைப்படாம ஜானகி கழுத்துல தாலி கட்டணும்னு உங்க அம்மா சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காம தாலி கட்டினது துரோகம், பச்சை துரோகம், நம்பிக்கை துரோகம். என் பாவம் இதெல்லாம் சும்மாவே விடாத. துரோகிடா இவரு, பெரிய துரோகி. கத்தாத. கத்துனா நீ சொல்றது உண்மையாயிடுமா? கத்தக்கூடாதா? உள்ள எரியுது, நெஞ்சு எரியுது ரகுராம். 20 வருஷமா எரியுது. கத்தாம எப்படி இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? சொல்லு, சொல்லிருக்கேனா? அக்கா ஒரு நிமிஷம் இரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னோட பர்சனல் லைஃப் டீடைல்ஸ யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரடி ஸ்ட்ரேஞ்சர்? அவ என்னோட அக்கா, உன்னோட பெரியம்மா. அது உனக்கு. எனக்கு அவங்க யாரும் இல்ல. திடீர்னு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க நம்ம முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நீ பெரியம்மான்னு சொன்னா எனக்கு அந்த பாண்டிங் வர வேண்டாமா? இதோ பாருமா, இந்த மாதிரி என்னோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஏன் பெர்மிஷன் இல்லாம வெளியில சொல்லக்கூடாது. அது தெரியுதா உனக்கு? அது உன்னோட பர்சனல் டீடைல் மட்டும் இல்ல, என்னோட பர்சனல் டீடைலும் தான். அத பேச நான் உன்கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, will you please understand? Will you respect my privacy? ஏய், என்னடி சொல்ற? இதுல உன்னோட பிரைவசிக்கு என்னடி வந்தது? அந்த டைம்ல நீ ஒரு குழந்தை. அங்க நடந்தது சுத்தி இருந்த எல்லாருக்கும் தெரியும். அதுல இவங்களும் ஒருத்தவங்கன்னு நினைச்சுக்கோ. அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு இது பிடிக்கல. ப்ளீஸ் ஸ்டாப் இட். எப்படி முடியும்? முதல் தடவையா நீ பாக்குற, அதனால அக்காவோட அருமை உனக்கு தெரியல. அவ வெறும் அக்கா இல்லடி, என் அம்மா. என் அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவ தாண்டி எனக்கு அம்மா. ஒருவேளை நான் போயிட்டா எனக்கு அப்புறம் உனக்கு அவ தாண்டி அம்மா.
சொர்க்கம்னா எப்படி இருக்கும்னு இப்ப தெரியுதாக்கா? எல்லாரும் எதுக்கு அமெரிக்கா அமெரிக்கான்னு ஓடி வராங்கன்னு புரியுதா? கூடவே நம்ம சொந்த பந்தமோ இங்க இருந்துட்டா இது தாண்டி சொர்க்கம். ஆமால, எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் சொந்த பந்தம் இல்லனா நாம தனி மரம்தான் இல்லக்கா? சொல்ல என்ன விஷயம்? சொல்லுடி, என்ன விஷயம்? எது கேக்குற? நீ சாதாரணமா என்ன வர சொல்லல. ஏதோ ஒண்ணு சரியில்லை. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற. நான் இங்க இருக்கிற 2 நாளும் நீ சிரிச்சுக்கிட்டே தான் இருந்த. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால கொஞ்சம் கண்ணீர் இருக்கு. அத நான் பார்த்தேன். ஏன்னா நீ எப்படி சிரிப்ப, எப்படி அழுவேன்னு எனக்கு தானே தெரியும். சொல்லுடி, என்ன பிரச்சனை? என்னாச்சு சந்தியா? என்ன பிரச்சனைடி? எதுவா இருந்தாலும் நீ அக்கா கிட்ட சொல்லுடா. இந்த தடவையும் எனக்கு உன்னை பார்க்க வரதுக்கான அனுமதி கிடைச்சிருக்காதுடி. ஏன்னா எல்லாரும் உன்னை துரோகியா பாக்குறாங்க. ஆனா எனக்கு என்னைக்கும் நீ தங்கச்சி தாண்டி. இந்த கையால தூக்கி வளர்த்த என் தங்கச்சி. உன்னோட குரல்ல ஒரு பதட்டம் இருந்துச்சு. அம்மாவை கூப்பிடுமே ஒரு கண்ணுக்குட்டி, அதோட குரல்ல இருக்குமே ஒரு பரிதவிப்பு. அத உன் குரல்ல கேட்ட. அதுக்குதான் 1000 மைல் தாண்டி ஓடி வந்திருக்கேன். சொல்லுடி, என்ன பிரச்சனை? எனக்கு கேன்சர். லுக்கீமியா, பிளட் கேன்சர். அது ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. Stage 4. அதாவது ரொம்ப முத்தி போச்சு. இனி காப்பாற்ற முடியாதுக்கா. என் மேல சத்தியம் பண்ணு. மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இதை ஏண்டி இவ்வளவு கஷ்டப்படுத்துற? எனக்காக பண்ணுவியா மாட்டியாக்கா? அக்கா சத்தியம் பண்ணுக்கா, பிளீஸ்க்கா. அக்கா பிளீஸ்க்கா.
மாட்டேன் சந்தியா, சொல்ல மாட்டேன். இது உன் மேல சத்தியம். போதுமாடி? போதும்க்கா, எனக்கு இது போதும். ஏங்கா, கடவுளுக்கு கோபம் அதிகம். பாவம் செஞ்சா கட்டாயம் தண்டனையை கொடுப்பாரு. ஆனா நீ அம்மா இல்லையா? கடவுளே என்ன மன்னிக்கல. ஆனா நீ என்ன மன்னிப்பியாக்கா? நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீ என்ன மன்னிப்பியாக்கா? எப்படி நான் உன்னை மன்னிக்காம இருக்க முடியும்? நீ என் புள்ள இல்லையா? உன் மேல கோபம் இருந்தா தானே நான் மன்னிக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் நீ என் புள்ள தாண்டி. உன்னை நான் மன்னிக்கலாம் வேண்டாம். ஐயோ ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? ஹலோ, நான் தாங்க பேசுறேன். சொல்லு. நான் நினைச்ச மாதிரியே தாங்க இங்க நடக்குது. நான் என்ன அவ்வளவு மோசமான பொண்ணா சித்தி? என் மேல எப்படி சித்தி அப்பா சந்தேகப்படலாம்? என்னமோ நடந்திருக்குன்னு நான் நினைச்சேங்க. அதேதான் இங்க வந்து பார்த்தா அவளுக்கு உடம்புக்கு முடியல. நான் போறேன். 20 வருஷம் கழிச்சு என் தங்கச்சிய பாக்குறேன். அம்மா ஒன்னும் என்ன தப்பா வளர்க்கல. ஏண்டி அப்பா என்ன வேணும் நான் செஞ்சாரு? நீ இந்த மாதிரி ஆம்பளை புள்ள கூட வந்தா எந்த அப்பா தான் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க? நான் போறேன். நீ இப்படி பண்ற? எந்த நிலைமையில அவளை பாப்பேன்னு சத்தியமா நினைக்கலங்க. பார்க்க பார்க்க ரொம்ப பாவமா இருக்குங்க. அவளுக்கு புத்து நோயாமாங்க. அதுவும் ரத்த புத்து நோயா. ஏய் தனம், எதுக்காக இப்படி கோவப்படுற? ஒத்தனை நிலைமையில இருக்காங்க. காப்பாற்றவே முடியாதாங்க. அப்படி என்ன சொல்லிட்டாரு அண்ணன்? தனோ, என்னம்மா பேசுற நீ? கேளுப்பா. ஏய், எதுக்கு நீ இப்படி இவ்வளவு கோவப்படுற? எதுக்கு நீ இப்படி அழுகுற? மாச கணக்குல கூட அவளுக்கு நேரம் இல்லைங்க. நாள் கணக்கு தாங்க டாக்டர் சொல்லிருக்காங்க. என்ன பார்த்து அம்மா உன்னை ஒழுக்கம் கெட்டவளா வளர்த்தாளான்னு கேட்டாங்கல்ல. அம்மா என்ன அப்படி தப்பா வளர்ப்பாங்களா? சொல்லுங்க, அம்மா என்ன தப்பா வளர்ப்பாங்களா? இந்த வேலையை பண்ண அம்மா இல்லாம நான் எங்க போயிருக்கேன்? அவங்க இல்லாம நான் போற இடம் காலேஜ் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்பவே இவங்க என் மேல இப்படி சந்தேகப்படலாமா? அக்கா, என்ன யோசனை பலமா இருக்கு? என்னோட திருப்திக்காக ஒரே ஒரு தடவை டாக்டர் கிட்ட வாடி செல்லும். நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிக்கா, போய் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம்.
வேற வேற டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். மொத்தம் 5000 பக்கம் ரிப்போர்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ், 25 டெஸ்ட் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், அத்தனை டெஸ்டும் எடுத்திருக்கு. சாதாரண ஃபேமிலி டாக்டர்ல இருந்து இந்த ஸ்டேட்ல பெஸ்ட் டாக்டர்ஸ், லோக்கல் ஆங்காலஜிஸ்ட், லண்டன் ஆங்காலஜிஸ்ட், ஆண்டர்சன் சென்டர் ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னு குறைஞ்சது 50 டாக்டர்ஸ் பார்த்துருக்காங்கக்கா. 50 பேரும் சொன்ன ஒரே ரிசல்ட், ரொம்ப முத்திருச்சு, ஸ்டேஜ் 4லயும் அட்வான்ஸ்டா இருக்கு. நாளை எண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா. வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா வாழுங்கன்னு தான் சொன்னாங்க 51 தடவையா. நான் அதே வார்த்தையை கேட்கணுமாக்கா? சந்தியா, இருந்தாலும் எனக்காக டயர்டா இருக்குக்கா, அலுப்பா இருக்கு. பொழைக்க மாட்டீங்கன்னு ஒரு டாக்டர் நம்ம கிட்ட சொல்றத கேக்குறது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அந்த வார்த்தைய நான் எத்தனை தடவை கேக்குறது, நீங்களே சொல்லுங்க. ஒண்ணு தெரியுமா, எனக்கு டாக்டர்ஸ் ஒரு கெடு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த நாள் முடிஞ்சிருச்சு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் உனக்கு கால் பண்ணல, அன்னைக்குதான் அவங்க கொடுத்திருந்த கடைசி நாள். இதுக்கு மேலேயும் உன் கூட பேசாம இருக்க கூடாதுன்னு நான் கால் பண்ணேன். யோசிச்சு பாரு, அவங்க கொடுத்த கெடுவை தாண்டி நான் எப்படி இவ்ளோ நாள் இருந்தேன் சொல்ல? புரியலடி. நீ வருவங்கிற நம்பிக்கை கொஞ்ச நாள் என்னோட உசுரை புடிச்சு வச்சிருந்துச்சு. ஒரு வேளை நீ என் கூடவே இருந்தா இன்னும் அதிக நாள் இருப்பேன் என்னமோ. என்னடி பேசுற? இது சாகுற வயசாடி. கேன்சருக்கு வயசு என்ன, வார்த்தை என்ன? கூட்டிட்டு போய் தானே தீரும். இது மரணத்தை நோக்கி போற ஓட்டு பந்தயம்க்கா. என்னோட அதிர்ஷ்டம் பினிஷிங் லைன எல்லைய கடவுள் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வச்சுட்டே போறான். அவ்வளவுதான்க்கா. நீ என் தங்கச்சி இல்லையா? நான் பெறாத பிள்ளை இல்லையா? தொல்லை துடிக்க உன்னை பறி கொடுக்க முடியுமா? சொல்லடி. இந்தாங்க. சாப்பிடுங்க, உங்களுக்கு தான். எனக்கா? என்னது? ஐஸ்கிரீம். அது எங்க ஊர்ல ஐஸ்கிரீம்னா இந்த மாதிரி ரொட்டி கப்ல தான் தருவாங்க. இந்த ஐஸ்கிரீமா சாப்பிட தெரியாதா? சாப்பிட்டிருக்கேனே. ஊர்ல திருவிழா வரப்ப வருஷத்துக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வாட்? வருஷத்துக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீமா? ஆமா, திருவிழாவுக்கு சாப்பிடுவோம். சரி, முதல்ல சாப்பிடுங்க. உனக்கு? நான் இப்பதான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கே, உடம்புக்கு ஒத்துக்குமா? ப்ளீஸ் அடுத்தாதீங்க, ஒன்னும் ஆகாது, சாப்பிடுங்க. என்ன இம்புட்டியுமா? சரி சரி, சாப்பிடுறேன்.
மாயா ரொம்ப இருட்டிடுச்சே, நேரத்தோட வீட்டுக்கு போக வேண்டாமா? அப்படிலாம் இங்க எந்த சட்டமும் இல்ல. நீங்க சாப்பிடுங்க. ம். உடம்பு திடீர்னு படபடன்னு டிக்ளைன் ஆயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மருந்து மாத்திரை எல்லாமே டெம்பரவரி ரிலீஃப் தான். அக்கா சொல்லு சந்தியா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம மாயா பரதநாட்டியம் கத்துக்கிறா. என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவ யார்கிட்டயுமே சொல்லல. என்கிட்ட கூட மாயா சொல்லல. இன்ஃபேக்ட் அவளுக்கு நாளைக்கு அரங்கேற்றம். வாட்? அரங்கேற்றமா? அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாளா? யாருக்காக தெரியுமா? எனக்காக கிஷோர். அவ பரதநாட்டியம் கத்துக்கிறது எனக்காக தான். என்ன அழைச்சிட்டு போய் சர்ப்ரைஸா அரங்கேற்றத்தை காட்ட பிளான் பண்ணிட்டு இருக்கா. நாளைக்கு சர்ப்ரைஸா கூப்பிடுவா. பட் அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு தெரியல. கண்டிப்பா நீ போகலாம். நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஒருவேளை முடியாம போச்சுன்னா? சந்தியா, கிஷோர், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. சொல்லு. அவளோட டான்ஸ பார்க்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அவ பரதநாட்டியம் ட்ரெஸ்ல இருக்கிறதையாச்சும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். முடியுமா கிஷோர்? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன் நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருக்க? ஒருவேளை ஏதாவது ஆயிட்டா அவளை இந்த ட்ரெஸ்ல நான் பார்க்காம போயிட்டா? அதெல்லாம் உனக்கு ஒண்ணு ஆகாது சந்தியா. நீ தைரியமா இரு. என்னம்மா வேணும்? உணர்ச்சி வசப்பட்டு கூட நீங்க ஒளரிட கூடாதுல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் இத சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? சத்தியமா என் மரணத்துக்கு அப்புறம் தான் அவளுக்கு இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா?